சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நாள், இந்த நேரம், எனது இந்த வாக்கை இறுதி வரை கேட்டுக்கொள். இந்த நாளையும் இந்த வரங்களையும் நீ என்றென்றும் மறக்க மாட்டாய். உனது தலை எழுத்தையும் உனது விதியையும் உன் நேரத்தையும் நினைத்து எப்பொழுதும் நொந்து கொண்டே இருக்கின்றாய். என் நேரம் எதுவும் சரியில்லை போலும், அதனால் தான் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்றும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். விதிக்கப்பட்ட உனது நேரம் மிக சரியானது என்றும் உனது நேரமும் காலமும் எப்பொழுதும் நன்றாகத்தான் இருக்கிறது என்பதையும் இந்த நாளில் எனது ஆசைகளை கேட்டவுடனே புரிந்து கொள்வாய். ஒருவன் 20 வயதில் திருமணம் செய்கின்றான், ஆனால் 10 வருடம் கழித்தே குழந்தை பிறக்கிறது. இன்னொருவன் 30 வயதில் திருமணம் செய்து 1 வருடத்தில் குழந்தை பிறக்கிறது. ஒருவன் 22 வயதில் பல்கலைக்கழக பட்டதாரி ஆகின்றான், ஆனால் 5 வருடம் கழித்தே தொழில் கிடைக்கின்றது. இன்னொருவனோ 27 வருடத்தில் பட்டதாரி ஆகின்றான், அடுத்த வருடமே தொழிலும் கிடைத்து விடுகிறது. இவ்வாறான மனிதர்களால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் எல்லா வல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை. ஒருவன் பிறக்கும் பொழுதே எழுதுகோள்களால் துக்கப்பட்டு விட்டன. எடுக்காலும் மடித்து வைக்கப்பட்டுவிட்டன. அவனை போல் எனக்கு இல்லை என்று புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டு இருப்பான். உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை திறம்பட செய்துவிடும். உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்கள், உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல. நீயும் யாரையும் முந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆதலால் உனக்கென குறிக்கப்பட்ட நேரங்களை செம்மையாக பயன்படுத்திக்கொள். உனக்கான நேரங்கள் நல்ல நேரம்தான். உனக்கான எல்லாமும் கடிந்து கொண்டு இருக்கின்றது. இனிமேலாவது உன்னுடைய தலையெழுத்தை குறை கூறி கொண்டு இருக்காதே. கவலைப்படாமல் இரு. உனக்காக என்று நான் இருக்கிறேன். நல்லதே நடத்தி தருகிறேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.